ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்திலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி என்று ஆண்டவர் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, தேவதூதன் தோன்றி இந்த பைபிளில் சொல்றது கிருபை பெற்றவளே என்பதற்கு ஃபேவர்ட் என்ற அர்த்தம். ஃபேவர்ட் என்றால் தயவு, ஆண்டவருடைய தயவு பெற்றவளே என்று அர்த்தம். தயவு பெற்ற ஒரு மகளாக மரியாள் விளங்கினார். இந்த மாதத்திலும் கூட நீங்கள் தயவு பெற்றவர்களாக இருப்பீர்கள். தேவனிடத்தில் சகாயம் உங்களிடத்தில் உண்டு, தேவனிடத்தில் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, தேவனுடைய தயவு பெற்றவர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து நாம் தயவு பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், அதே 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த மரியாள் சொல்லுகிறார், என்ன நான் தேவனுடைய தயவு பெற்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவதன் சொல்லுகிறான், உன்னதமான தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், அல்லேலூயா, சர்வலோக ராஜா, ராஜாதி ராஜா, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து உன்னுடைய வயிற்றிலே பிறப்பார் என்று அவன் சொல்லுகிறான். பாருங்கள், உடனே இவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியத்தை நான் எப்படி கூடும், நான் திருமணமாகவில்லையே என்று அவள் சொல்கிறார். உடனே தேவதன் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்து நிலையிடுவார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படி சொல்கிறார். நிறைவேறுவதற்கு கிருபை வேண்டியதான் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் கிருபை இருந்துச்சுன்னா வாக்குத்தத்தம் அதுவோ வந்து தானாக வந்து கைகூடி வரும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நீ தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றாய் என்று அவள் கேட்காமலே அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். நாம் தேவனிடத்தில் கிருபை பெறுவோமானால் நாம் கேட்காமலே சில ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி வரும். கேட்கும் பொழுதும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். ஆனால் இந்த மரியாள் என்று இப்பொழுது அவள் கேட்கவில்லை. ஆனால் கடவுளே இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் அவதாரம் எடுத்து மரியாள் வந்தார். எவ்வளவு பாக்கியம் பாருங்கள். அவள் நான் பாக்கியமான ஸ்திரீ சொல்கிறார். இந்த தேவதூதன் வந்து சொல்லுகிறார், நீ பாக்கியமுள்ள ஸ்திரீ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், the Lord is with you, ஆண்டவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார். the angel told her, for God has decided to wonderfully bless you. அல்லேலூயா. he wonderfully bless you. ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டாய். அல்லேலூயா. கிருபை இருந்துச்சுன்னா ஒரு விலையேறப்பெற்ற ஒரு மகிமையான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். கடவுளே ஒரு குழந்தையாக பிறக்கணும்னா மரியாள் எவ்வளவு கிருபை பெற்றவங்க பார்த்தீங்களா? அதே போல் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா ஒரு விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதற்கு ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு, மரியாளை தேவன் இந்த பூமியிலே தெரிந்து கொண்டார். அவள் அந்தளவுக்கு பிரியமாய் நடந்தாள். பக்தி உள்ளவளாக, பரிசுத்தம் உள்ளவளாக, தேவனுக்கு பிரியமான மகளாக தன்னை காத்து கொண்டதனால் அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு வந்தது. இந்த நாளிலும் கூட உங்கள் ஆண்டவர் சிநேகிக்கிறார். தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. அதில் ஒரு முறை ஒரு ஸ்திரீ வந்து சொல்கிறார், உன்னை பெற்ற கற்பங்கள் பாக்கியமுள்ளது என்று ஒரு பெண் சொல்லுகிறாங்க. ஒரு தாய் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பாக்கியவான் அதிலும் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, என்னை பெற்றோர்கள் யார் என்று ஏசு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் யாரை சிநேகிக்கிறேன்னு சொன்னால் என் இருக்கிறவங்க தான், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே என் சகோதரன் சகோதரியின் தாயுமா இருக்கிறான்னு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த சிலாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்தில் கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள் சகோதரர், பயப்படாதே, தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய். தேவனாலே அடுத்ததான் வாக்குத்தத்த வசனமே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். அப்போ தேவன் உங்களுக்கு செய்யணும்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும்னா கிருபை பெற்றுக்கொள்ளணும். கிருபை பெற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலமே நாம் தேட வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கிருபை கண்டடைகிறார்கள். அப்போ தேவனுடைய சமூகத்தில் அதிகாலமே நம்ம தேடி அவர் சமூகத்தை நாடு முழுதும் கிருபை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை. தாழ்மையாய் நாம் தேவனுக்கு முன்பதாய் தாழ்த்துகிறவர்களாய், அல்லது விசேஷமாக நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆக நம்ம மனசோர்வில் நடந்து கொள்ளக்கூடாது. நாம் கிறிஸ்து இயேசுக்குள் நாம் தாழ்மையாய் நம்மை ஒப்பு கொடுத்து, தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நாம் ஒப்பு கொடுக்க. இந்த மரியாள் தன்னை தாழ்த்தினான். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அவள் சொல்கிறார், லோவ்லி கேர்ள், லோவ்லி சர்வெண்ட் கேர்ள் என்று சொல்கிறார். நான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு நீ முழுவதும் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறார். அதே போல் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறணும்னா நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே உங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், விசேஷமாக இன்னும் மூன்றாவதாக, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது அங்கே சொல்ல, ஃபார் எவ்ரி ப்ராமிஸ் ஃப்ரம் காட் ஷல் ஷர்லி கம் ட்ரூ. அல்லேலூயா.
அந்த சகல விதமான ப்ராமிஸ் வேர்டும் ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்ற அவரால் கூடும் சொல்கிறார். உங்களுக்குன்னு நியமித்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த வருடம் முழுவதும் கொடுக்கப்படும் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவார். அதிசயமான பெருமிக்கத்தக்கதான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறதற்கு இந்த கிருபை மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ கிருபை பெற்ற மகள், கிருபை பெற்ற மகன் என்று சொல்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் கிருபை பெறட்டும். உங்கள் வீடு, உங்கள் தொழில், உங்கள் ஊழியங்கள், உங்கள் வாழ்க்கை முழுவதும் கிருபையால் நிரம்புவதாக. ஆண்டவரிடத்தில் கிருபை கேளுங்க. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. பாருங்கள், லூக்கா 45 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்போ நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிலீவ், அல்லேலூயா. ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்க, இந்த வசனங்களை விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். ஆம் பிரியமானவரே, எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறதுக்கு நம்ம விசுவாசிக்கணும். நம்ம தாழ்த்தணும், ஒப்பு கொடுக்கணும், கிருபை பெறணும். விசேஷமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். அவள் விசுவாசித்தார், பாக்கியவதியாக மாறினார். ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். இந்த உங்களை கண்மணி போல பாதுகாக்கும்படி ஜெபிப்போம். கிருபை பெற்றவர்களா நீங்கள் பாருங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த மகள் ஜெபிக்கும் மகனுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தார் ஆண்டவர், சிறு பிள்ளைகள் எல்லாத்தையும் எக்ஸாம் எழுத போகிற, 12th எக்ஸாம் எழுத போகிற எல்லாத்துக்கும் மாணவர்கள், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் நம்முடைய சக்ஸஸ் உண்டாவதாக. ஊழியம் சிறுவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிருபையும் பெருகுவதாக. சபைகள் வளர்வதாக, ஊழியங்கள் வளர்வதாக. தொழில் செய்கிறவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதம் உண்டாவதாக. நல்ல சுகம் உண்டாவதாக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பரிபூர்ண நன்மைக்கு கை வரட்டும். சகல துதிக நன்மை நமக்கே செலுத்துகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.